இன்னொரு கொட்டை வேலை செய்ய கொடுத்துருக்கு வரட்டேன். நாங்களும் தான் போட்டிருக்கேன். எங்ககிட்டயே நடிப்பா அந்த டே பிராடுக்காரன் நாய். இதுல ஏன் காமத்துக்கு கண்ணில்னு சொல்லனா, நல்லா பாருங்க, இந்த பொம்பளை பிள்ளைகளை நோண்டுறேன், இந்த தப்பு தண்டா பண்றேன் மட்டும் சுத்தி 50 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் அவன் கவலைப்பட மாட்டான். என்னடா அந்த 50 பேர் அவனை பாக்குறதாவே அவனுக்கு தோணாது. எவனுமே நம்மளை பார்க்கல, நம்ம வாட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தோணும். அதனாலதான் இந்த காமத்துக்கு கண்ணில்லை. ஒரு சின்ன உதாரணம், ஒரு சாமியாருடைய ஆசிரமம், சரி, பிரம்மச்சாரி. அவருக்கு ஒரு 10-20 சீடர்கள் இருக்காங்க. எல்லாரும் பிரம்மச்சாரி தான். என்னன்னா அவங்களே சமைக்கணும், அவங்களே சாப்பிடணும், அவங்களே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிக்கணும். எல்லா பெண்களுக்கான வேலை இங்க கிடையாது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இந்த சிஷியர்கள்லாம் குருநாதர்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி என்ன குருநாதா, நம்மளே சமைக்கிறது, நம்மளே சாப்பிடுறது, நம்மளே கூட்டி பெருக்கிறது சங்கடமா இருக்கு குருநாதா. இந்த கூட்டி பெருக்கி பாத்திரங்களவருக்கு மட்டும் ஒரு பொம்பளையால் வேலைக்கு சேர்த்துக்கலாமே அப்படிங்கிற குருநாதர் சொன்னாராண்டே. நம்ம இருக்கிறது பிரம்மச்சாரியர், பொம்பளையாளுடைய வாடையே இந்த ஆசிரமத்துல படக்கூடாது. அவன் என்ன குருநாதா, நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த சோழிமேரெல்லாம் வேண்டாம், எனக்கு தெரியும் உங்க நம்பிக்கை லட்சணம்னா வேண்டாம். இல்ல குருநாதா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால சின்ன வயசு பிள்ளைய வேலைக்கு வச்சா தான் தப்பு. ஒரு 60-70 வயசு கிழவிய கூட்டுறதுக்கு பாத்திரங்களுக்கு வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப குருநாதர் சொன்னாரா, இது சம்பந்தமா உங்களுக்கு நாளைக்கு முடிவு சொல்றேன் சரியா அப்படின்ட்டாரு. சரிங்க பண்ணிட்டேன். ராத்திரி சமையல் என்ன பண்ணாரு, 2 கை உப்பு அள்ளி கூட போட்டார். அதிகமா சாம்பார், ரசம், சாப்பாடு எல்லாத்துலயும் உப்பு கூட. வேற வழியில நீங்க அதைத்தான் தின்னா, உப்பு கட்டியதுன்னு விட்டு வேற சாப்பாடு சாப்பிட போக முடியாது. ஆசிரமத்தை சாப்பாடை தான் சாப்பிடணும். பம்பு கட்டி தின்னுட்டாங்க. உப்பை தின்னவே தண்ணி குடிச்சுதான். வெரி குட், நல்ல பழமொழி. அப்ப உப்பு தின்னுட்டாச்சுன்னா தண்ணி தாகம் அதிகமா இருக்கும். ராத்திரி எல்லாரும் படுத்துட்டாங்க. படுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கான நாக்க பிடிச்சி இழுக்குது. தண்ணி தாகம். எந்திரிச்சு தண்ணி குடிக்கலாம்னு ஒருத்தர் முழிச்சு பார்த்தான்ல, பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. குருநாதர் எல்லா பையிலும் உள்ள வச்சு பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டார். உள்ளுக்குள்ள ஒண்ணு தண்ணி கூட பூரா காலியா கிடக்கு. தண்ணியே இல்ல. அலைகிற கடந்து ஆவு ஆவு ஆவுன்னு பார்த்தா அந்த மூலையில ஒரு பிளாஸ்டிக் வாளியில வாச தொலைக்கிறதுக்கு சாணி வச்சு அந்த சாணி ஊடுறதுக்கு தண்ணி நிறைய ஊத்தி வச்சிருக்கு. இப்படி பார்த்தேன், தண்ணி தாகம் தாங்க முடியல, சாணி தண்ணி தான் இருக்கு, தெளிவா இருக்கு தண்ணி, பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை அப்படின்னு 2 கை அள்ளி குடிச்சிட்டு படுத்துட்டேன். அடுத்த ஒருத்தர் எந்திரிச்சான், சித்திரவு போல இருக்கு அப்படின்னு தேடினா வேற வழி இல்ல, சாணி தண்ணி தான் இருக்கு. அவன் 2 கை அள்ளி குடிச்சு படுத்துட்டேன். இப்படி ஆளாளுக்கு 2 கை அள்ளி குடிச்சு படுத்தாங்க. காலையில குருநாதர் வந்து கதவை திறந்தாருல, கத்தி குமிக்கிறேன் அம்பிட்டு பேரும். என்ன நீ குருநாதர் மயிரை புடுங்கணும், குருநாதர் ராத்திரி போல உள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டேன், தண்ணி இல்லாம செத்துருப்பேன் தெரியுமா அப்படின்னு கத்துறேன். இவர் எல்லாத்தையும் பொறுங்கடா பதறாரு அப்படின்னு அப்படியே அந்த மூலையில போய் பார்த்தாரு. எதை? சாணி குண்டா பாக்குறாரு. பார்த்துட்டு கேட்டாரு, என்னடா சாணி ஊறுறதுக்கு தண்ணி அவ்வளவு தண்ணி ஊத்தி வச்சுட்டு போயிருந்தேன், வெறும் சாணிதான் இருக்கு, தண்ணியை காணா அப்படின்னு. அப்பதான் சொன்னாங்க, அவர் என்ன செய்ய முடியும், ராத்திரி எல்லாம் தாகம் தாங்கல, ஆபத்துக்கு பாவம் ஆளுக்கு 2 கை அள்ளி குடிச்சிட்டு படுத்துட்டோம் அப்படின்னாங்க. அப்பதான் குருநாதர் சொன்னார், இதனாலதான் நான் கிழவிக்கு வேலைக்கு வைக்கல இங்க. புரியுதா? தாகம் தாங்களே சாணி தண்ணியை கூட குடிச்சவங்க, காமம் தாங்களே கிளவியை கொண்டு விட்டீங்கன்னா நான் குலக்கேச உள்ள போய் நிக்க முடியாது. இதனாலதான் கிளவினாலும் பரவாயில்ல நீங்க சொன்னீங்க, கிளவியை கூட வேலைக்கு வைக்கப்படாதுன்னு நான் சொன்னேன். இப்ப புரியுதா காமத்துக்கு ஏன் கண்ணில்லைன்னு? நீ சாணி தண்ணியை கூட விட மாட்டேன், எனக்கு தெரியும். இன்னைக்கு வந்திருக்கிற சந்தன தண்ணி காரணம் என்ன தெரியுமாப்பா? நீ நக்காம விட மாட்டேன். காரணம் என்ன? நீங்க பெத்த பிள்ளை, என் புத்தி உனக்கு இருந்தா பரவாயில்ல.